ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Insta360 X3 ஆக்ஷன் கேமராவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதோட வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் டைம். ஸோ புல்லட் டைம்னு ஒரு மோடு இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து டைனி பிளானட் சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது. அதான் இந்த மோடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 5.7K ரெசல்யூஷனில் வீடியோவில் எடுத்தேன். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோ போல் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் டைம் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வந்து புல்லட் டைம் போல் எடுக்கலாம். இதுவும் வந்து டைனி பிளானட் மோடு. ஸோ எவ்வளோ மோடு இருக்குது பாருங்கள். ஒரு ஆக்ஷன் கேமராவில் 360 டிகிரி ஆக்ஷன் கேமரானா இந்த கேமரா இந்த Insta360 கம்பெனியை வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் Insta360 X3 ஆக்ஷன் கேமரா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா தான் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 64 GB மெமரி கார்டோட இன்க்ளூட் இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த வேரியண்ட் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது சொல்லிட்டு எல்லாமே பேக்லேயே வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்னென்ன இருக்கும் சொல்லிட்டு வெளியிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ மோடில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுக்கலாம். ஒரு ஆக்ஷன் கேமரா, ஒரு பிளாகர்ஸு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான கேமரா. 360 டிகிரி இல்லை நீங்கள் வீடியோஸ் எடுக்கணும், நிறைய மோடில் வீடியோஸ் எடுக்கணும், நிறைய ஒண்டர்ஃபுல் அமேசிங் லொக்கேஷன்லாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேமரானா இந்த ஒரு கேமரா போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இதோட மோடுலாம். ஸோ அந்த மோடெலாம் கூட நான் வீடியோ சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்குது, இந்த கேஜெட்ஸ்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெருசாக இருக்குது இந்த பாக்ஸு. மொபைல் பாக்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 கேமரா இருக்குது இதில், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஏன்னா அந்த 360 டிகிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அது கவர் பண்ணணும். ஸோ அதனால் 2 கேமரா வச்சுருக்காங்க. ஸோ வேறு என்ன இருக்குன்னா ஒரு கண்டெய்னர் போல் கூட வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய அக்சசரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அது ஓப்பன் பண்ண முடியாது, ஜஸ்ட் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கேமராக்காக. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி. ஸோ யூஎஸ்பி வச்சுருப்பாங்க. ஸோ டைப் சி தான். ஸோ அது இல்லாமல் இந்த வந்து ஒரு பவுச் பேக் கொடுத்துருக்காங்க இந்த கேமரா வைக்கிறதுக்கு சேஃபாக. ஸோ இது அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரி கார்டு வேரியண்ட் நான் சொன்னல, 64 GB மெமரி கார்டு வேரியண்ட்டு. இந்த மெமரி கார்டு வந்து இது கூட இன்க்ளூட் ஆகி வந்திருக்கு. பெஸ்ட்டு இது கூட வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வேறு எதனா மெமரி கார்டு போட்டிங்கன்னா 4K 5.7K எல்லாம் வீடியோலாம் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுமான்றது டவுட் தான். அதனால் அவங்க கூட மெமரி கார்டு கொடுக்குறது கூட சேர்த்து வாங்கிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடக்கிறதுக்காக ஒரு லென்ஸ் தொடக்கிறதுக்கு ஒரு கவர் உள்ளே வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ கேமராவை மட்டும் எடுத்து பார்க்கலாம். ஸோ கேமராவில் என்னென்ன வச்சுருக்காங்க சொல்லிட்டு சூப்பராக இருக்குது கேமரா. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 2.29 இன்ச்சு வந்து எல்சிடி டச் ஸ்க்ரீனோடு இருக்குது. ஸோ இதாங்க இது இந்த Insta360 X3 மாடல். ஸோ இந்த இதில் வந்து வீடியோ சாம்பிள்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ சாம்பிள்ஸ் இதுதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டைனி பிளானட் மோடில் இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு மொபைலும் நீங்கள் எடிட்டிங் பண்ணலாம். அதை விட்டால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் கூட எடிட்டிங் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மோடு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா புல்லட் டைம்னு ஒரு மோடு இருக்குது. ஸோ அந்த கேமராவில் நீங்கள் வந்து புல்லட் டைம் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அது கூட நான் வந்து ஒரு 2-3 செல்ஃபி ஸ்டிக்லாம் கனெக்ட் பண்ணி ஸோ அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது போல் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4K ரெசல்யூஷனில். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைனி பிளானட்னு ஒரு மோடு. ஸோ அதில் வச்சுட்டு நம்ம வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த அப்ளிகேஷனில் போய் நம்ம எடிட்டிங் பண்ணணும். பண்ணால் தான் இது இந்தமாரி ஒரு எஃபெக்ட் வரும். நீங்கள் வந்து இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணி சேவ் பண்ணணும். பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வீடியோவை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது போல் வரும். நீங்கள் கேமராவிலேருந்து டேரெக்டாக எடுத்து சேவ் பண்ண முடியாது, அப்ளிகேஷனில் போட்டு எடிட்டிங் பண்ணணும். ஏன்னா இது வந்து 360 டிகிரி கேமரா. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது எடிட்டிங் பண்ணால் தான் அது வந்து அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லென்ஸ் மோடு. சிங்கிள் லென்ஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக வந்து இந்த ஒரு ஃப்ரேமில் கவர் ஆகுது பாருங்கள். ஸோ ஏன்னா வந்து 360 டிகிரி கேமராவில் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் கேமராவோட கிளாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. இது வந்து 360 டிகிரி கேமரா, அதாவது 2 கேமராவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசல்யூஷன் இதெல்லாம் வந்து பாருங்கள். இது 4Kயில் நான் எடுத்தேன். ஸோ 4K ரெசல்யூஷனில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து நிறைய மோடு நம்ம அந்த ஃப்ரேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்.
ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணுறது தான் இருக்குது, நிறைய இருக்குது அந்த அப்ளிகேஷன். ஈஸியாக யூஸ் பண்ணலாம். CapCut யூஸ் பண்ணுற எடிட்டர்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷன், இன்ஸ்டா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ அந்த ஒரு சூரியன் அந்த ஓட லைட்லாம் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். ஸோ 4K ரெசல்யூஷனில் இந்தமாரி ஒரு கேமரா வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபீல் பண்ணது அந்த ஒரு ஹீட்டிங் மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவும் நான் இதில் வந்து ஃபீல் பண்ணல. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் பிரியர்கள் இதை வந்து வாங்கலாம். அது இல்லாமல் இது வந்து வாட்டர் ப்ரூஃபுங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 33 இன்ச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வித்தவுட் ஹவுசிங்கு. ப்ளூடூத் வந்து 5.0 ப்ளூடூத்து. iOSல சப்போர்ட் பண்ணும், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் சப்போர்ட் பண்ணும். ஸோ 360 டிகிரி ஹரிசாண்டல் லாக் இருக்குது. வேறு என்ன இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் இருக்குது உங்கள் கையில். ஸோ எடிட்டிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து பிளாகிங் பண்ணலாம். பிளாகிங் பண்ணுற ஒரு பிளாகர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1800 mAh யூஸ் பண்ணியிருக்காங்க. அப் டு வந்து 81 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் எடுக்கலாம். அதாவது 90 மினிட்ஸ் வரைக்கும் வீடியோஸ் எடுக்கலாம். வீடியோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிடாது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப் நான் சொன்னல, அதாவது X3 மாடல் வந்து IPX8 வாட்டர் ப்ரூஃப் அப் டு 10 மீட்டர்ஸ் 33 ஃபீட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷார்ட் ஆகிடும். ஏன்னா வந்து அது வரைக்கும் தான் அது லிமிட்டு. அது வரைக்கும் நீங்கள் வந்து இது வாட்டர் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டா 360 X3 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு, 360 டிகிரி ஆக்ஷன் கேமரா. அதை வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு 48 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட கிளாரிட்டி. ஸோ அதுக்கப்புறம் 5.7K வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா SDRல வந்து வீடியோஸ் எடுக்கலாம். 72 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். 4K சிங்கிள் லென்ஸு 60 FPS வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீ மோடில் நீங்கள் எடுக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் இதில் வந்து சூப்பராக இருக்கும். 2.2 இன்ச்சு டச் ஸ்க்ரீனு, ஏஐ எடிட்டிங் டெக்னாலஜி இருக்குது. லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி. நீங்கள் இது வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா மட்டும் இல்லை, லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டா அப்ளிகேஷனை வந்து கனெக்ட் பண்ணும்போது ஒய்ஃபைல கனெக்ட் ஆகுது. ஸோ ஒய்ஃபைல கனெக்ட் ஆகி இந்த இன்ஸ்டாவில் நீங்கள் எடுக்கிற கேப்சர் பண்ணுற வீடியோஸ்லாம் அப்படியே ஃபோனில் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த இன்ஸ்டா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம். லேப்டாப்பில் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் மூவ் பண்ணி அப்படியும் எடிட்டிங் பண்ணலாம். லேப்டாப் யூஸ் பண்ணுற எனக்கு வந்து ரொம்ப தெரியும் அப்படின்னா லேப்டாப்பில் எடிட்டிங் பண்ணிக்கலாம். இல்லை மொபைலே யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொபைல்லே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். இந்த 360 டிகிரி கேமராவில் எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதை நான் யூஸ் பண்ணும்போது நல்லா ஹீட்டிங் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. 4Kல எடுக்கும்போதே வந்து ஹீட் ஆகுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5.7K வரைக்கும் இதில் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது பயங்கரமாக கொதிக்குது கொஞ்ச நேரத்தில். ஸோ அந்த ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மோடு, அந்த வீடியோ கிளாரிட்டி இதெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது. வேறு லெவல். ஒரு பெரிய DSLR கேமராவில் எடுக்கிறத விட இந்த சின்ன ஒரு ஆக்ஷன் கேமராவில் எடுக்கிற அந்த கிளாரிட்டி வரவே வராது. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ரிவ்யூ வீடியோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.